ஏற்கனவே மக்கள் வந்து மழை வெள்ளத்துல கஷ்டப்படுறாங்க, எலெக்ஷன் வேற கிட்ட வந்துருச்சு. இந்த நேரத்துல நெக் டு நெக் வந்து பிரஷர் கொடுக்குற மாதிரி எலெக்ஷன் கமிஷன் இந்த மாதிரியான வேலைகள் செய்து இது சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதகமா அமைச்சுக்கிறதுக்காக பண்றாங்க. ஏற்கனவே பீகார், கர்நாடகா போன்ற மாநிலங்கள்ல சிறுபான்மையினர் மற்றும் SC ST மக்களுடைய வாக்குகளை வந்து நீக்கி சில வேலைகளை பார்த்து இருந்துச்சு பாஜக குறுக்கு வழியில தமிழ்நாட்டுக்குள்ள வரதுக்கான வழிகளை தேடுது அப்படின்ற விஷயத்த அவர் பேசியிருந்தாரு. இதுக்கு அப்படியே எதிர்வினை ஆற்றும் வகையில வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. இது வந்து ரெட்டை வேடத்தை தான் காட்டுது. இப்ப இது அறிவிச்சதுமே எதுக்கு வந்து திமுக அரசாங்கம் இப்படி குயமுயன்னு சத்தம் போடுறாங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நயினார் அவர்கள் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடந்த இந்த RK நகர் இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா, 2017 நடந்துச்சு. அந்த சமயத்துல வந்து நிறைய பேர் வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கப்பட்டாங்க, போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டாங்க. இதுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் வாக்காளர் பட்டியலை சரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கே போயிருந்தாங்க திமுக. இப்ப ஏன் இந்த இரட்டை நிலைப்பாட்டை போடுறாங்க, ஏன் இந்த வேஷத்தை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை எழுப்பியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள்.